சோம்பேறித்தனம் அப்படின்னா என்னென்னாக்கா, அதுக்கு ரொம்ப எளிதான ஒரு வரையறை விளக்கம் தெளிவாக தெரிஞ்சுது. சோம்பேறித்தனம் காலையில் 6 மணிக்கு மேலே தூங்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சோம்பேறிகள் தான். அது என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நைட்டு ரொம்ப கண் முழிச்சு அதிக நேரம் உழைச்சிருந்தாலும், அதை காரணங்காட்டி காலையில் 6 மணிக்கு மேலேயும் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சோம்பேறிகள் தான் யாராக இருந்தாலும். நைட் டியூட்டி அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம காலைல 6 மணிக்கு மேலே நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா கூட, இப்போ காலையில் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு காலைல 6 மணிக்கு மேலே தூங்குகிறோம். ஆனால் எப்போ தூங்குறத வந்து ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அல்ல 11 மணி வரைக்கும் நம்ம தூங்காமல் இருக்கணும். நீங்கள் நைட் டியூட்டி வேலை பார்த்தா கூட வந்து அப்புறம் 11 மணிக்கு தான் தூங்கணும். நைட் டியூட்டி வேலை பார்க்குறவங்க கூட ஒரு 11 மணிக்கு தூங்கணும். தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறமா திரும்பவும் நைட் டியூட்டி செய்ய போயிடணும். அதனால் எப்போவும் வந்து ஒரு வழக்கம் வச்சுக்கணும், 6 மணிக்கு மேலே நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தூங்குறவங்க எல்லாருமே வந்து காலையில் 6 மணிக்கு மேலே தூங்குறவங்க எல்லாருமே வந்து சோம்பேறிகள் தான். இதுதான் சோம்பேறிகளுக்கான ஒரு தெளிவான வரையறை அப்படின்னு நாம் நம்பணும். அப்போ தான் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா காலைல 6 மணிக்கு மேலே எக்காரணம் கொண்டு தூங்கக்கூடாது. அதை நைட் டியூட்டி பார்க்குறாங்க, அப்போ அவங்க கூட தூங்கக்கூடாதா? காலைல 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு காலைல 10 மணிக்கு அல்ல 11 மணிக்கு தான் தூங்கணும். 6 மணிக்கு அப்போ தான் வேலை முடிஞ்சு வருவாங்க. காலைல சரி குளிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து ஒரு 11 மணிக்கு படுத்துட்டு அப்புறமா சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்படி போகணும். எப்பவுமே அந்த காலையில் தூங்குகிற அந்த பழக்கம், 6 மணிக்கு மேலே தூங்குகிற பழக்கங்கிறது இருக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும். அப்படி தூங்குனா அதற்கு பெயர் தான் சோம்பேறித்தனம். நீங்கள் நைட்டு எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் வேலை பார்க்கலாம். நைட்டு நான் 3 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன்ப்பா, அப்போ கூட நான் காலைல 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. நீ 4 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்கலாம், நைட்டு கண் முழிச்சு வேலை பார்த்துருக்கலாம். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் தூங்கணும். 6 மணிக்கு மேலே வந்துச்சுனாக்கா எழுந்திரிச்சிடணும். அந்த ஒரு பயம் இருக்கணும் மனசுக்குள்ளே. ஏன்னா அது ஒரு பயம் இருக்கணும் நமக்கு. காலையில் தூங்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயம்தான் நம்மளை வந்து ஒரு தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்கும். அதன்படி நம்ம 6 மணிக்கு மேலே நம்ம தூங்காமல் இருந்து பழகுறோம், வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்.